ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஓடாவி மகேந்திரன் வர்ணாந்து குடும்பத்தினர், ஆலந்தலை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு எத்தனை முறை மன்னிப்பது என்ற கேள்விக்கு கணக்கில்லாமல் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். கடவுளிடமிருந்து அளவற்ற முறை நாம் மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம். நாம் பிறரை முழு மனதோடு மன்னிக்கின்றோமா என்று கேட்டு பார்த்து, நாம் பல நேரங்களில் தவறிப்போனதற்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவார்த்தை நற்கருணை வழியாக எங்களை தொடர்ந்து வாழ்விக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து தாம் வாக்களித்த நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது அருள் எம்மை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்க செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 11 முதல் 19 முடிய. அந்நாட்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார்: உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் அபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும், நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் திருமுகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்திற்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும்.
உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 21 முதல் 35 முடிய. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனதார மன்னிக்காவிடில் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்கவே மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் என்ன மனநிலையோடு வாழ வேண்டும், இறைவனை நெருங்கி வர வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து வாசகங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய வாசகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய மன்னிக்கின்ற தன்மையை மிக அழகாக இயேசு நமக்கு இந்த உவமை மூலம் கற்றுத்தருகிறார். உவமை நாம் அடிக்கடி கேட்டது தான், அதை திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2 பேர், முதல்ல கடன் பட்டவனுடைய கடன் அம்பானி பட்ட கடன் மாதிரி எத்தனையோ லட்சம் கோடி, 10,000 தெனாரியம் அப்படிங்கிறது. இந்த 2வது உடன்பணியாளர் பட்ட கடன் மாதிரி நம்ம இந்த பேங்கில் போய் 50,000 ரூபா கடன் வாங்குற மாதிரி. ஸோ இதுதான் இவ்வளோ வித்தியாசம். 3.5 லட்சம் கோடி எங்கே இருக்குது, 50,000 எங்கே இருக்குது. ஆனாலும் இந்த பேங்குக்காரன் நம்மளை தான் வந்து கழுத்தை நெரிப்பானே தவிர அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க. ஸோ இதை போல தான் வரலாறு பூரா அப்படி தான் நடந்திருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேதுருவுக்கு இப்போ ஒரு சந்தேகம். அவர் எப்போவுமே தன்னை ரொம்ப எல்லாத்துலேயும் ஒரு பெரியாள் அப்படின்னு காட்டிக்கணும்னு ஒரு முந்திரி கொட்டை டைப் அவர். அதனால் எதுக்கு இது வந்தாலும் முதல்ல அவர் தான் ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிப்பார். கருத்து
அப்போ என்னை ஆண்டவர் மன்னிப்பை பற்றி பேசி விளக்கி சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எத்தனை முறை மன்னிக்கலாம்? 7 முறை போதுமா அப்படின்னு. 7 என்பது யூதர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தது போல அது ஒரு புனிதமான எண். 7 தடவை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேதுருவை ஒரு மடக்குறாரு, அழகா சொல்கிறாரு. 7 70 அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது எத்தனை தடவைன்னு கணக்குக்கு வராது, கணக்குக்குள்ளே நிற்க முடியாத ஒரு புதிய கணக்கை, ஒரு அரித்மேட்டிக் இதை ஆண்டவர் ஃபார்முலாவை சொல்கிறாரு. இயேசு அவரிடம் 7 அல்ல 70 தடவை 7 முறையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா கணக்கு இல்லாமல் மன்னிக்கணும் அப்படிங்கிறது. அதற்காக இந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயங்கள் மிக தெளிவாகப்படுகிறது. ஒன்று, இந்த மன்னிப்பது என்பது கிறிஸ்தவத்தின் மிக 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 அடிப்படையான தன்மை. எல்லா சமயங்களும் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கின்றன. ஆனால் இயேசு அதை தன்னுடைய உயிரை கொடுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். கடைசியாக கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தத்தை வடித்து தன்னுடைய மூச்சை விடுகிற பொழுது அவர் அதைத்தான் சொன்னார், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லிதான். அதுதான் வாழ்நாள் முழுவதும் அதை செய்திருக்கிறார். இப்போது தன்னுடைய இறப்பின் உச்சத்திலும் ஆண்டவர் அதைத்தான் நமக்காக செய்திருக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் அதற்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்னு சொல்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா? அப்போ அந்த மேன்மையை பற்றி அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா மன்னிப்பு இல்லை என்றால் உறவுகளில் அர்த்தம் இருக்கவே முடியாது, உறவுகள் நீடிக்கவே முடியாது. நான் முந்தா நாள் மன்னித்தேன், போன மாதம் மன்னித்தேன், இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து மன்னிக்கிறதும் கடவுளுக்கு ஒத்து வராத விஷயம். ஏன்னா கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது, தந்தையாகிய கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு தான் சொல்லுவார், அவர் கணக்கு பார்க்காத கடவுள், கணக்கு பார்க்கவே மாட்டார். அவ்வளவு தூரம் அவர் இரக்கம் நிறைந்தவர். ஸோ அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் அவருடைய சாயலை கொண்டவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். அப்படி மிக தெளிவாக அதை கற்றுக் கொடுக்கிறார். எனவே மன்னிப்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான கடவுளுடைய ஆசிரியரை அடைவதற்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறோம். எனக்கு எப்போவுமே ரொம்ப அப்படியெல்லாம் முடியுமா அப்படின்னு பல நேரம் கேள்வி எழுந்தாலும் எனக்கு அன்னை தெரசாவை நினைக்கும் போது தான் அந்த இன்ஸ்டன்ட் மன்னிப்பெல்லாம் கூட பாருங்க, தன்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், அறிவு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி மன்னிக்கக்கூடிய அந்த நொடிப்பொழுதில் மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை, தன்னுடைய முகத்தில் காரி எச்சிலும் விழுந்து தன்னை அவமானப்படுத்தியவனை அந்த வினாடியே மன்னித்து விட்டு அடுத்த வினாடி அவனிடத்தில் சரி இது நான் வைத்துக் கொள்ளுகிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது தாப்பா அப்படின்னு கேட்டார். இதுதான் முடியாது, நம்ம சொல்ல முடியாது. கடவுள் மன்னிக்கிறார், அவர் பெரிய ஆள், அதனால அப்படின்னு நீங்க சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. மனிதர்களிலும் இப்படி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டவர்களால் தான் அதெல்லாம் சாத்தியம். இங்கே உயிருக்கு உயிரா தன்னை நேசிக்கிற மனைவியை மன்னிக்க மாட்டாங்க, கணவனை மன்னிக்க மாட்டாங்க, பிள்ளைகளை மன்னிக்க முடியாம இவ்வளவு தடுமாறுகிறோம், எவ்வளவு தூரம் சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறோம். எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது? என்கிட்ட பேசுற நிறைய பேர் இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு வரும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் சொன்னா புரியாது பார். இப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சா குடும்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் நினைச்சு பார்ப்பேன் பல நேரங்களில், ஒருவேளை ஆண்டவர் 7 தடவை மன்னிக்கிறத ஒரு கணக்காக வச்சிருக்கோம். 7 தடவைன்னு சொன்னா நான் எல்லாம் நினைச்சு பார்ப்பேன், ஒரு நாளையிலே என் கோட்டா முடிஞ்சு போயிடும். அப்புறம் மறுநாள் அங்கே மன்னிப்பே கிடைக்காது. அவ்வளவு தூரம் என்னுடைய எண்ணங்களால், என்னுடைய செயல்பாடுகளால், செய்ய தவறிய குற்றங்களால் நான் கடவுளுடைய மன்னிப்புக்கு பாக்கியமா இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இத்தனை தடவை கடவுள் நம்மை அதான் அந்த 10,000 தாலந்து மன்னித்தது போல அப்படி மன்னிக்கிற பொழுது நான் மட்டும் கணக்கு பார்க்கிறேன்னு சொன்னேன். அதுவும் கூட இருக்கிற தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளுகிற தன்னுடைய துணையாளரை, கணவனோ மனைவி இப்படியெல்லாம் மன்னிக்க முடியாம தடுமாறி கோர்ட்ல அங்கெங்கெல்லாம் போய் நிற்கிறத பார்க்கும்போது எப்படி கடவுள் உணர்வார் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கணும். இரண்டாவதாக நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னேன், இந்த மன்னிப்பில் இந்த பலர் என்கிட்ட சொல்லும்போது 2 விதமான டயலாக் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, இல்லை மன்னிக்கவே முடியலை என்னால் அப்படிம்பாங்க, நினச்சா கஷ்டமாக இருக்குது மன்னிக்க முடியலை அப்படிம்பாங்க. அவங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன், கடவுளே அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுங்க, மன்னிக்கிறதுக்கான சக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் பிரச்சனை.
என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா என்னுடைய இதயம் வறண்டு போய்விட்டது, அங்கே ஈரம் இல்லை என்று சொல்வதற்கு சமமானது. அப்போ கடவுளும் திருப்பி அதே தான் சொல்லுவார். அதை நான் சொல்லலை, இயேசுவே சொல்லுகிறார். மிக தெளிவாக சொல்றார் பாருங்க, உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிடில், நாட் லிப் சர்வீஸ், வாயெல்லாம் சரி சரி போ மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை, மனதார என்னுடைய மனதில் இனி உனக்கு எதிராக எந்த எண்ணங்களும் உணர்வுகளும் இல்லை, என்னுடைய இதயத்தை நான் கடவுள் தங்கி இருக்கிற ஆலயமாக மாற்ற வேண்டி இருக்கிறது, அதனால நான் இந்த பொறாம கோபம் எரிச்சல் வெறுப்பு இதெல்லாம் நான் தேக்கி வைக்கல, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது வேற, லிப் சர்வீஸுங்கிறது வேற. அவர் தான் சொல்ற, உளமாற மன்னிக்காவிடில் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்றார். அப்போ மன்னிப்பதில் வள்ளலாக இருக்கிற கணக்கு பார்க்காத கடவுளே எங்க தான் தோற்று போறார் அப்படின்னு சொன்னா நம்மிடம் தான் தோற்று போகிறார். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்முடைய உடன்பிறப்புகளை, நம்முடைய நட்புகளை, நம்முடைய உறவுகளை மன்னிக்க தயாராக இல்லாமல் இருக்கிற பொழுது கடவுள் நம்மிடம் தோற்று போகிறார். அவரால் நம்ம மன்னிக்க முடியாது. இந்த மன்னிப்பினுடைய ஒரு பெரிய பியூட்டி நான் பார்க்கறது, பர்சனலா பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா, இது எப்போதுமே திருத்தந்தை 2ஆம் யோவான் புனிதர் சொல்வது போல அவர் அழகா சொல்லுவார், இந்த இதயம் என்கிற சிறையை நான் கோவப்படுகிற பொழுது, வெறுப்படைகிற பொழுது எல்லாம் இதுவரை சிறையாக மாறிவிடுது, எனக்கு சிறையாக மாறிவிடுகிறது. அந்த சிறையை திறக்கின்ற அழகான சாவிதான் இந்த மன்னிப்பு. இல்லைன்னா நான் அதுக்குள்ளாடியே சிறைப்பட்டு போயிடுறேன். என்னால் அடுத்தவனை பார்க்க முடியாது, நான் வெறுக்கிறவனை என்னால் நேசிக்காதவனை என்னால் பார்க்க முடியாது, உணர்வுபூர்வமாக பேச முடியாது, அன்பு கொள்ள முடியாது, நான் சிறைப்பட்டு போகிறேன். எப்பவும் எனக்குள்ளாடி 2 விஷயம் பெர்மனண்டா இருக்கும். நான் ஒரு ஆளை மன்னிக்கல அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இருக்கும், ஒன்று ஆட்டோமேட்டிக்காவே ஒரு வெறுப்பு இருக்கும், அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மூஞ்சியிலே முழிக்கக்கூடாது அப்படின்றாங்க. 2ஆவதாக எப்போதுமே நிரந்தரமாக ஒரு வலி இருக்கும். வெறுப்பை சுமக்கிற பொழுது அந்த வலி இருக்கு. அந்த வெறுப்பு வலி இவை 2 நிரந்தரமாகிறது. அது மட்டுமல்ல, 2 பேரும் இப்போது பாவத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் மன்னிக்க தவறுகிற பொழுது அந்த பாவத்தையும் சேர்ந்தே நான் சுமக்கிறேன். அப்போ ஒரு தவறுல எனக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னா பாவம், வெறுப்பு, வலி, இந்த 3. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கணக்கு பார்க்காமல் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கான சாட்சியம். தவக்காலம் நம்மிடம் உருவாக்க வேண்டியதெல்லாம் கணக்கு பார்க்காமல் மன்னிப்பதால் நாம் ஆண்டவருடைய அருளால் ஆசீரால் நிரப்பப்படுவதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளுகிறோம். அந்த தகுதி இந்த திருப்பிடத்தில் நாம் கொண்டாடுகின்ற திருப்பலி அதைத்தான். இவ்வளவு பாவங்களை நாம் செய்த பிறகு ஆண்டவர் நமக்காக பலியாகி உன்னை என்னுடைய இரத்தத்தால் மீட்பேன் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான பலியை கொண்டாடுகிற நாம் நம்மோடு உடன் வாழுகிறவர்களை மன்னித்து வாழ ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து வரம் கேட்போம். ஆமென். இரு கரம் குவித்து இறைவாக்கும் இதயத்தை பதத்தில் பலியாய் அளிப்போம். இரு கரம் குவித்து இறைவாக்கும். பசித்தவன் மனதில் உதித்திடும் கனவும், புசித்தவர் உள்ளத்தில் எழும்பிடும் மகிழ்வும். பசித்தவன் மனதில் உதித்திடும் கனவும், புசித்தவர் உள்ளத்தில் எழும்பிடும் மகிழ்வும். பணிவுடன் உழைப்போர் உதிர்க்கும் புள்ளியும், பணிவுடன் உழைப்போர் உதிர்க்கும் புள்ளியும். பணியினில் மடிவோர் உயரமும் படைத்தோம். இரு கரம் குவித்து இறைவா தொழுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். இதுவும் அது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது இரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர், அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜபிக்கின்ற உம்முடைய அன்பு மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்களோடு நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இப்போது நாம் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசுவே தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல நீரும் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே எப்போதும் மன்னிக்கின்ற மனதை எங்களுக்கு தாரும், ஆற்றலை தாரும் என்று ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல், குறிப்பாக நாங்கள் மன்னிக்க மறந்த தருணங்களை நீர் மன்னித்து எங்கள் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே தந்தையின் மன்னிப்பின் அடையாளம். நம்மை பாவங்கள், தீமைகள் அனைத்திலும் இருந்து மீட்டு கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தன்னையே உடைத்து கொண்ட அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, உமது புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் உமது ஆதரவையும் அது அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிவர் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, உம் மக்களை தோற்றுவிப்பவரும் ஆள்பவருமானவரே, அவர்களை தாக்கும் பாவங்களை விரட்டியருளும். அதனால் அவர்கள் என்றும் உமக்கு ஏற்புடையவர்களாகி உமது ஆதரவினால் பாதுகாப்பாய் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஒருவரை ஒருவர் மன்னித்து உறவோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்:
ஓடாவி மகேந்திரன் பர்னாந்து குடும்பத்தினர் ஆலந்தலை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி